ஹரே கிருஷ்ண பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. ஆத்மா பிறப்பற்றவனும் நித்தியமானவனும் என்றும் நிலைத்திருப்பவனும் மரணமற்றவனும் மிக பழமையானவனும் ஆவான். ந ஜாயதே மிரியதே வா கதாச்சின் நாயம் பூத்வா பவிதா வா ந யூயா அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ நஹன்யதே ஹன்யமானே சரீரே. ஆத்மாவிற்கு பிறப்போ இறப்போ கிடையாது. ஒரு முறை இருந்து பிறகு அவன் இல்லாமற் போவதும் இல்லை. அவன் பிறப்பற்றவனும் நித்தியமானவனும் என்றும் நிலைத்திருப்பவனும் மரணமற்றவனும் மிக பழமையானவனும் ஆவான். உடல் அழிக்கப்படும் பொழுது அவன் அழிவதில்லை. பௌதிக உடலின் காரணத்தால் உண்டாகும் சேதத்திலிருந்தும் மாற்றத்திலிருந்தும் விடுபட்டிருப்பதால் ஜீவாத்மா நித்தியமானதாகும். ஒரு மரமும் அதன் பழங்களும் மலர்களும் பற்றிய உதாரணம் மிகவும் எளிமையாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. ஒரு மரம் பல ஆண்டுகளுக்கு நிலைத்திருக்கிறது. ஆனால் பருவங்களின் மாற்றத்தினால் அதன் பழங்களும் மலர்களும் 6 வித மாற்றங்களுக்கு உட்படுகின்றன. ரசாயன சேர்க்கைகளினால் உயிரை உண்டாக்க முடியும் என்ற நவீன ரசாயன விஞ்ஞானிகளின் முட்டாள்தனமான கொள்கையை உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. சினை முட்டை மற்றும் விந்து ஆகியவற்றின் கலப்படத்தினால் ஒரு மனிதனுடைய ஜட உடல் பிறக்கிறது. ஆனால் சினை முட்டையும் விந்துவும் உடல் உறவுக்கு பிறகு ஒன்றாக கலக்கின்றன என்றாலும் அவ்வாறு கலக்கும் ஒவ்வொரு முறையும் கருத்தரிப்பதில்லை. அக்கலவையில் ஆத்மா புகுந்தாலொழிய ஒரு பெண் கருவுறுவது சாத்தியமில்லை. ஆனால் அக்கலவையில் ஆத்மா தஞ்சமடையும் பொழுது உடலானது பிறந்து இருந்து வளர்ந்து மாற்றமடைந்து நலிவடைந்து இறுதியில் மரணமடைகிறது. ஒரு மரத்தின் பழங்களும் மலர்களும் பருவ காலங்களில் வந்து போகின்றன. ஆனால் மரமோ அப்படியே நிற்கிறது. அதுபோலவே கூடு விட்டு கூடு மாறும் ஆத்மா பல்வேறு உடல்களை ஏற்கிறது. அந்த உடல் 6 வித மாற்றங்களுக்கு உட்படுகிறது என்றாலும் ஆத்மாவானது மாற்றமின்றி அப்படியே இருக்கிறது. அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. ஆத்மா நித்தியமானது. அது மாற்றம் இல்லாமல் அப்படியே இருக்கிறது. ஆனால் ஆத்மாவால் ஏற்றுக்கொள்ளப்படும் உடல்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. 2 வகையான ஆத்மாக்கள் உள்ளன. ஒன்று பரமாத்மா, மற்றது ஜீவாத்மா. ஜீவாத்மாவில் பல்வேறு தேக மாற்றங்கள் உண்டாவது போலவே பரமாத்மாவில் பல்வேறு யுகங்களின் சிருஷ்டிகள் உண்டாகின்றன. இது தொடர்பாக ஸ்ரீல மத்வாச்சாரியார் பின்வருமாறு கூறுகிறார். ஷட் விஹாரா சரீரஸ்ய ந விஷ்ணோஸ்தத் கதஸ்ய தத் ஆதீனம் சரீரம் ச ஞாத்வா தன்மமதாம் தியஜேத். உடலானது ஆத்மாவின் புற அம்சம் என்பதால் ஆத்மா உடலை சார்ந்திருக்கவில்லை. மாறாக உடல்தான் ஆத்மாவை சார்ந்துள்ளது. இவ்வுண்மையை அறிந்துள்ள ஒருவன் தன் உடலின் பராமரிப்பை பற்றி அதிகமாக கவலைப்படக்கூடாது. உடலை நிலையாக அல்லது நிரந்தரமாக காப்பாற்றுவது சாத்தியமில்லை. அந்த வந்த இமே தேஹா நித்யஸ்யோக்தா சரீரின. பகவத்கீதை 2:18. ஜட உடல் அழியக்கூடியது அந்தவத். ஆனால் உடலுக்குள் உள்ள ஆத்மாவோ நித்தியமானது. நித்யஸ்யோக்தா சரீரின. பகவான் விஷ்ணுவும் அவரது பின்ன பகுதிகளாகிய தனிப்பட்ட ஆத்மாக்களும் நித்தியமானவர்களாவார். நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம். பகவான் விஷ்ணு தலைமையான ஜீவனாவார். ஆனால் தனிப்பட்ட ஜீவராசிகளோ அவரது பின்ன பகுதிகள் ஆவர். பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபத்திலிருந்து ஓர் எறும்பின் சிறிய உடல் வரையுள்ள எல்லா வகையான உடல்களும் அழியக்கூடியவையே. ஆனால் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் குணத்தில் சமத்துவமுடையவை என்பதால் நித்தியமானவை ஆகும். ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் காண்டம் அத்தியாயம் 7 பதம் 18 பொருளுரை. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.